ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தியாவசியமாக பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன, கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொட்டென்ஷியல் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஹிடன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ப்ரிங்கை நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகியிருக்கப்போ சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு ஸ்ப்ரிங்குள்ளே. அந்த ஸ்டோர்டு ஃபார்மில் நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை பார்க்குறப்போ என்ன ஃபார்மில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்றதை நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம கையை இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா வேகமாக கைனடிக் எனர்ஜியாக வரப்போ மட்டும்தான் அந்த எனர்ஜி நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிருந்தப்போ ஒரு ஃபார்மில் ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருந்துச்சு இல்லையா, அதை தான் நம்ம பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். த சேம் வே பார்த்தோன்னா நம்ம டேமில் எடுத்துக்கிட்டோன்னா கூட டேம்லேயும் வாட்டர் இந்த பக்கம் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது ஸ்டோர் ஆகிருக்கப்போ என்ன எனர்ஜி அதுங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியாது. பட் டேமோட இந்த பக்கம் வாட்டர்ஸ் பயங்கர வேகமாக வாட்டர்ஸ் வெளியே வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த பக்கம் அதாவது நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியாக தான் நம்ம விசுவலைஸே பண்ண முடியும். ஜென்ரலாக இந்த பொட்டென்ஷியல் எப்போ கைனடிக்காக மாறுதோ அப்போது. ஓகே, ஸோ அப்போ இந்த பொட்டென்ஷியல் அப்படின்ற வேர்டுக்கே அர்த்தமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் அப்படின்ற மீனிங் தான். ஸோ சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஹிடன் ஃபார்மில் இருக்குது, அதை தான் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? பூமியிலேருந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் எல்லா டைரக்ஷன்லேயும் இன்ஃபைனட் தூரம் வரைக்கும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த நியூட்டனோட F=G(m1m2/r²) அப்படின்ற இந்த ஈக்குவேஷனே அதுதான் மீன் பண்ணுது. ஏட்டா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எப்போ ஜீரோ ஆகும், இந்த ஆர் இன்ஃபினிட் ஆனால் தான் ஜீரோ ஆகும். ஏன்னா ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம பிளானட் எர்த்தே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இன்ஃபினிட் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த பூமியோட ஃபோர்ஸை அது ஃபீல் பண்ணாது. அதர்வைஸ் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்டை அது ஃபீல் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த பூமி இருக்குது, இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இல்லாட்டினாலும் அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது ஸ்பேஸில். ரைட்டா? எம்டி ஸ்பேஸ்லேயுமே அந்த ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது. ஸோ அப்போ இந்த டெண்டன்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த டெண்டன்சி ஃபார்மில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹைடாக இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது இந்த நமக்கு தெரியும் டைவர்ஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் டு இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப பூமியிலேருந்து வெரி லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா ஃபீல்டோட இன்டென்சிட்டி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தோன்னா நம்ம அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? பிகாஸ் எந்த விதமான ஃபீல்டுமே அந்த இடத்துல இல்லை அப்படின்னு இருக்கப்போ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலும் பிடிச்சி இழுக்கிறதுக்கான டெண்டன்சியே இருக்குது. ரைட்? ஸோ தட் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம இந்த வேலை டிஃபைன் பண்ண முடியும். பூமி இருக்குன்னா பூமியிலேருந்து வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது பூமியிலேருந்து வெரி லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பூமியோட கிராவிடேஷனல் புல்னால் லைட்டாக கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படி மூவ் ஆகிட்டு பூமிக்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பூமி கிட்டக்க இப்படி நின்றுச்சு அப்படின்னா இப்போது இந்த ஆப்ஜெக்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். சரி, இப்போ நான் ஆக்சுவலாக அங்கேயே ஜீரோவில் இருக்குது, இங்கே எப்படி நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக கிராவிடேஷனல் எனர்ஜி அப்படின்றது கைண்ட் ஆஃப் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை பூமியோட கிராவிடேஷனல் புல்ல நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆக வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டாக? இது இங்கேருந்து மூவ் பண்ணணும். ஸோ அதாவது இன்னும் அனதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா ஒரு குழிக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்டை சாதாரண சமதளத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் மண்ணை போட்டு நெப்புனா தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வரும். ஓகே, ஸோ இதே லாஜிக் தான் இங்கேயும். பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட எனர்ஜி நெகட்டிவாக இருக்குது, விச் மீன்ஸ் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இன்ஃபைனட் தூரத்தை அடையும். அண்ட் இன்ஃபினிட் தூரத்தை அடையிறது தான் ஜீரோ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேயா? ஸோ அப்போ இந்த அனதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது மோர் நெகட்டிவாக இருக்கும். பூமியிலேருந்து தூரம் அதிகமாக அந்த நெகட்டிவ் வேல்யூஸ் கம்மியாகிட்டே வரும். அண்ட் தென் பூமியிலேருந்து இன்ஃபைனட் தூரத்தில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ பூமி இருக்குது. இந்த பூமி
இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மாஸ், ஒரு ஸ்மால் ஒரு பால் கூட எடுத்துக்கோங்க, ரைட்டாக ஒரு பாலே இருக்குது. ஸோ இந்த பாலை பூமி சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்ருக்கு, ரைட்டா, டுவர்ட்ஸ் பூமி இழுத்துட்ருக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த பூமியோட கிராவிடேஷனல் புல்லுக்கு எதிராக ஆல்சோ இதோட கைனடிக் எனர்ஜியும் ரைஸ் ஆகிடாமல் இது மேலே நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா. ஸோ இந்த நோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ இப்போது வந்து நான் இந்த பொருளை சம் டிஆர் ஒரு டிஆர் மீன்ஸ் ஒரு மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் இதை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டுக்கூடிய ஃபோர்ஸோட இன்டென்சிட்டி பெருசாக வேரி ஆகுது, கரெக்டாக. நமக்கு தெரியும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகுன்றது தெரியும். பட் இந்த மாதிரி மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர் டிஸ்டன்சஸ்லாம் பெருசாக ட்ரமெண்டஸாக வேரி ஆகுது. ஸோ நம்ம அந்த மாதிரி மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர் டிஸ்டன்சஸில் இந்த ஃபோர்ஸ் சேமாக இருக்குது அப்படின்ற நம்ம ஒரு அசம்ஷன்ஸை மேக் பண்ணிக்கிறோம், ஓகே. ஸோ இப்போது இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா சம் டிஆர் அப்படின்றது ரொம்ப கம்மியான தூரம், அந்த தூரம் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபோர்ஸ் பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சம் அப்வர்டில் டிஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 180 டிகிரியாக இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்லி அப்போ பூமி பண்ணக்கூடிய ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒர்க் டனாக இருக்கும், ஓகே. ஸோ நம்ம ஒர்க் டன் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் ஸ்கூலில், ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்போ இந்த கேஸை பொறுத்தவரை ஃபோர்ஸ் வெக்டர் டவுன்வர்ட்ஸில் இருக்குது, டிஆர் வெக்டர் அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி கிடைக்கக்கூடிய ஒர்க் டன் வந்து பார்த்தோன்னா நமக்கு நெகட்டிவ் ஒர்க் டனாக கிடைக்கும், ஓகே. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறப்போ கிராவிட்டி நெகட்டிவ் ஒர்க்கை பண்ணுது, அண்ட் தென் மூவ் பண்ணுறதுக்கு என் ஹேண்டு சம் ஒர்க்கை கொடுக்குதுல்ல, ரைட்டா. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டான ஃபோர்ஸை என் ஹேண்ட் வந்து தந்துட்டுருக்கு, ஓகே. ஸோ இப்போ அப்படி டிஆர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறப்போ நான் ஒரு ஒர்க் டன் தரேன் இல்லையா. ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது, விச் மீன்ஸ் அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஆர். ஸோ அப்போ இந்த டிஆர் அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஆர் போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் ஒர்க் டன் கிடைக்குது. ஸோ நம்ம கிராவிட்டி பண்ணக்கூடிய இந்த நெகட்டிவ் ஒர்க் டனும் நம்ம கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் ஒர்க் டனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, ஓகே. ஸோ தட் அப்போ டோட்டல் ஒர்க் டன் 0. ஸோ அப்போ வந்து ஒரு பொருள் மேலே ஒரு ஒர்க் டன் நம்ம செலவிட்டோம் அப்படின்னா அதோட எனர்ஜி ரைஸ் ஆகணும், ஓகே. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கும் கிராவிட்டி பண்ணக்கூடிய ஒர்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறனால டோட்டல் ஒர்க் டன் 0. ஸோ இந்த அதர் வேர்ட்ஸில் இந்த பொருளோட டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஓகே. திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன், அந்த நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இது மாதிரி மூவ் பண்ணிட்டே போகிறேன், இன்ஃபினிட் தூரத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொருளை இன்ஃபினிட் தூரத்தில் வச்சிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த பொருளோட எனர்ஜி டோட்டல் எனர்ஜி என்னென்னு வந்து பார்த்தோன்னா 0 அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, இன்ஃபினிட் தூரத்தில் ரெஸ்ட்டில் இருக்குது. ஆல்சோ கிராவிடேஷனல் ஃபீல்டும் அங்கே 0 இன்ஃபினிட் தூரத்தில், ஓகே. ஸோ தட் அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் அந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த பொருளோட டோட்டல் எனர்ஜி இன்ஃபினிட் தூரத்தில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 0. இட் இஸ் ஆப்வியஸ் ஃபேக்ட், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பொருள் மேலே எந்த விதமான நெட் ஒர்க்கும் நம்ம பண்ணல, ரைட். இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு போகிறப்போ அப்போ பூமியோட சர்ஃபேஸில் அந்த பொருள் இருக்கிறப்பயே அந்த பொருளோட டோட்டல் எனர்ஜி 0 தான் இருந்திருக்கணும், ஓகே. ஸோ தட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பூமியில் இருக்கப்பயே அந்த பொருளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ரெண்டையும் கூட்டினோன்னா வி வில் ஸ்டில் கெட் த 0 எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி என்னவோ அதே எனர்ஜி தான் நமக்கு எங்கேயும் கிடைக்கணும். பிகாஸ் நம்ம இங்கேருந்து அதை மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு நெட்டாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல. பிகாஸ் நம்ம பண்ண ஒர்க் பாசிட்டிவ்னா கிராவிட்டி பண்ண ஒர்க் நெகட்டிவ், ரைட். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் 0. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டோட்டல் எனர்ஜி பூமியோட சர்ஃபேஸில் டோட்டல் எனர்ஜியை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு வெலாசிட்டி கிடைக்குது.
ஸோ இந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா இந்த வெலாசிட்டியில் அந்த பொருளை நம்ம பூமியை விட்டு எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பொருள் இன்ஃபைனட் தூரத்தை ஜீரோ கைனடிக் எனர்ஜியில் வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட மீனிங். ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் v = √2gm/r. இந்த g அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், mன்றது நம்ம எந்த பிளானட்டை கன்சிடர் பண்ணுறோமோ அந்த பிளானட்டோட மாஸ், r அப்படின்றது அந்த சர்ஃபேஸில் அந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய தூரம், விச் மீன்ஸ் அந்த பிளானட்டோட ரேடியேஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி பூமிக்கு வந்து பூமியோட மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பூமியோட ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 11.2 km/s கிடைக்குது. அதாவது ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் கிட்ட போகிற மாதிரி ஒரு பொருளை நம்ம எரிஞ்சோம்னா அந்த பொருள் திருப்பி பூமிக்கு வராது, பெர்மனெண்ட்டாக பூமியை விட்டு வெளியே போயிடும்.